இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம், இன்னொரு புது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா மட்டன் கறி தோசை. வாங்க எப்படி செய்யறது போய் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 3 முட்டையை நல்லா உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கோம். மட்டன் பெரட்டினது அதை வந்து பிச்சு எலும்பு இல்லாமல் பிச்சு வச்சுருக்கோம். இது மட்டன் கெட்டி குழம்பு, ஆயிலு, அப்புறம் இட்லி தோசை மாவு. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து மட்டன் கறி தோசை செய்ய போகிறோம். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு மாவள்ளி ஊற்ற போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். இப்படி லைட்டாக அப்படி இது பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தோசை அளவுக்கு இது பண்ணக்கூடாது. அடுத்து முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அதை இது மேலே ஊற்றணும். இது மேலே இப்போ கெட்டி குழம்பை ஊற்றணும். இந்த மட்டன் பிச்சு வச்சுருக்க அந்த இதை இது மேலே போடணும். அடுத்து இது மேலே ஆயில் ஊற்றணும். வேகிறதுக்கு உண்டான ஆயிலை நம்ம இது மேலே ஊற்றிடும். நம்ம வந்து இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பும் சிம்மில் இருக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ வெந்துருச்சு. நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இதான் மட்டன் கறி தோசை. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுடுது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து இதை நம்ம ஆறிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் ஹோட்டல் கறி தோசை எப்படி, மதுரையில் மட்டன் கறி தோசை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது எப்படி டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுன்னு நான் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.